சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் இங்கே விஜயாவுக்கு பாடம் புகட்டுறதுக்காகவும் அவங்க செய்கிறது தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காகவும் எப்படி பார்வதி விஜயாவுக்காக அங்கே தன்னுடைய ஃபோனில் ஆதாரத்தெல்லாம் எடுத்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்புனாங்களோ அதே மாதிரி உண்மையை பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு முத்துவும் வீட்டில் எப்பயுமே விஜயா மீனாவை திட்டுறது, இங்கே முத்துவை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் உதவின்னு கேட்டு வர யாருக்குமே எங்கள் அம்மா உதவி செய்கிறதே இல்லை. அதனால் நான் அப்படியே சொன்னால் எங்கள் அம்மா உடனே இந்த ரோகிணி மாதிரி பொய் சொல்லி அவங்க மனசை மாற்றிடுவாங்க. எப்படியாவது தனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு எங்கள் அம்மா என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க போகிறதே இல்லை. ஆதாரத்தோடு எங்கள் அம்மாவுக்கு இவங்க செய்கிறது எல்லாமே தப்புன்னு புரிய வைக்க போகிறேன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய ஃபோனில் ஆதாரமாக முத்துவும் மீனாவும் எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதியோட வீட்டுக்கு போன முத்து பார்வதியோட ஃப்ரெண்டு கிட்ட எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் நினச்சது எல்லாமே ரொம்ப தப்புன்னு சொல்ல, என்னப்பா நீ தான் அந்த முத்துன்னு தெரியும், நீ உன்னை பற்றி உங்கள் அம்மா பெருமையாக பாராட்டி பேசலைனாலும் அங்கே கிறிஷோட விஷயத்தில் உங்கள் அம்மா கூட நீ தான் ஸ்கூலுக்கு போய் உதவி செஞ்சேன்னு கேள்விப்பட்டேன், நீயே உங்கள் அம்மாவை பற்றி இப்படி சொல்கிறியே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க எங்கள் அண்ணன் மனோஜ் நிறைய படிச்சிருக்கான், பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், என் தம்பியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறான், நான் ரவியை பற்றி சொல்கிறேங்க. ஆனால் எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. எங்கள் அம்மா இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே என்கிட்ட பாசம் காட்டினதும் இல்லை, என்னை ஒரு மகனாக மதித்து பேசினதும் கிடையாது. இனி நான் உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் என்னை நீங்கள் ஏற்றுக்க போகிறதில்ல, உங்களுக்கு உதவி செஞ்சாலும் ஏற்றுக்க போகிறதில்ல. ஆனால் உங்கள் மேலே எப்பயுமே எனக்கு பாசம் இருக்குது, அக்கறை இருக்குது. நீங்கள் சொன்ன பொய்யால் நீங்கள் இவங்களை ஏமாத்துறீங்கன்ற உண்மை மட்டும் இவங்களுக்கு தெரிய வந்தால், உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடைச்சாலும் அதுக்கப்புறம் உண்மை தெரிய வந்தால் இவங்க யாரும் உங்களை சும்மா விட மாட்டாங்க. அதனால தான்மா நான் உண்மையை சொல்லி உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கேன். என்னை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எப்பயுமே என்னை திட்டிக்கிட்டே தானே இருப்பீங்க. அதனால் நான் எதையும் கண்டுக்க போகிறதில்ல அப்படின்னு கொண்டு வந்த ஆதாரத்தை அங்கே பார்வதியோட ஃப்ரெண்டுக்கிட்ட காமிக்கும்போது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டும் பேரதிர்ச்சியோட விஜயாவை பார்க்க, உடனே பார்வதி கிட்ட விஜயா கேட்குறாங்க, என்ன விஜயா இதெல்லாம், முத்து எதுக்காக இங்கே வந்தான், எப்படி முத்துவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுது, வீட்டில் யாருக்குமே இதை நான் சொல்லவே இல்லையேன்னு கேட்கும்போது, அது வேற ஒன்றும் இல்லை விஜயா, நான் தான் முத்துக்கிட்ட தேவையில்லாமல் சொல்லிட்டேன். நேற்று முத்து வீட்டுக்கு வந்திருந்தப்ப நான் தான் முத்துக்கிட்ட இதை பற்றி பேசினேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன பேசின அப்படின்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லை விஜயா, இங்கே நீ இந்த வாய்ப்பு கிடைக்குன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் செய்கிற, நானும் என்னுடைய ஃபோனில் அதுக்காக தான் ஆதாரத்தை எடுத்து வச்சிட்ருக்கேன். என் ஃப்ரெண்டு மூலமாக உனக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது, எல்லாரும் உன்னை பாராட்ட போகிறாங்கன்னு முத்துக்கிட்ட சொன்னேன். ஆனால் முத்து இப்படி உன்னை மாட்டி விடுறதுக்காக இப்படி வருவான், ஆதாரத்தோடு நிற்பான்னு எனக்கு மட்டும் என்ன தெரியும். விஜயா என்னை மன்னிச்சிரு விஜயா, நான் வேணும்னே அப்படிலாம் உன்னை சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி இந்த முத்துக்கிட்ட மட்டும் நீ யோசித்து பேசணுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீ தான் நான் சொல்கிற எதையுமே கேட்கல. இப்போ பார்த்தியா இங்கே முத்து என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான்னு, இனி எப்படி உன் ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே சிரிச்சுக்கிட்டே மீனாவும் வராங்க. அத்தை இந்த வாய்ப்பு கிடைக்கலனா என்ன, உண்மையாகவே நீங்கள் உதவி செய்யுங்க, கண்டிப்பாக எல்லா வாய்ப்பும் கிடைக்கும்னு சொல்லும்போது, நீ தானம்மா இவங்க மருமகன் கேட்கும்போது, நீ வேலை செய்கிறது விஜயாவுக்கு பிடிக்கல, சொல்லப்போனால் நீ பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை இந்த பேச்சு பேசுகிறாங்களே விஜயா, இங்கே முத்து ஆதாரத்தை காமிச்சதுக்கப்புறமா தான் உங்கள் 2 பேரோட நிலமை விஜயா வீட்டில் என்னன்னு எனக்கு புரிய வந்திருக்கு. முத்துவுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு விஜயா எப்பயுமே சொன்னதெல்லாம் கேட்டு நான் கூட விஜயாவை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போதாம்மா எனக்கு புரியுது, நீங்கள் 2 பேரும் அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல. என்ன விஜயா இதெல்லாம் கேட்க, உங்களுக்கு இந்த முத்துவை பற்றி தெரியாது, இவன் படிக்கும்போதே சரியாக படிக்காமல் எல்லார்கிட்டையும் பிரச்சனை செஞ்சு இவன் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான். அது மட்டும் இல்லை, அன்னையிலேருந்து இந்த முத்துவை நான் என் மகனாகவே ஏற்றுக்கக்கூடாதுன்னு நானும் இப்போ வரைக்கும் முத்துக்கிட்ட பேசாமல் தான் இருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன இருந்தாலும் முத்து உங்கள் பையன் தானே, அவர் தப்பே செஞ்சுருந்தாலும் நீங்களாம் முத்துக்கிட்ட பேசி அவரை திருத்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ வரைக்கும் முத்து என் பையனே கிடையாதுன்னு பேசுகிறதெல்லாம் சரியா? நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்டயே பொறுப்பாக நடந்துக்கலனா வெளியில் எப்படி மற்றவங்ககிட்ட உதவி செய்வீங்க, மற்றவங்களுக்காக நீங்கள் வேலை செய்வீங்க? அப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படி தானேன்னு கேட்க, உடனே பாத்தியா முத்து, உன்னால் இவங்க எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்ல, அம்மா இப்பையும் சொல்கிறேன், மனோஜ் மேலே தான் தப்பு இருக்குது, இவங்க கிட்ட கூட என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ தான் தப்பு செஞ்ச, எனக்கு தெரியும், மனோஜ் என் பேச்சை கேட்பான், ஆனால் நீ என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்ல, உடனே மீனா ரொம்பவே கோவமா, அத்தை போதும் அத்தை,
இத்தனை நாள் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் என் வீட்டுக்காரரை அவமானப்படுத்துனீங்க. இப்போ இங்கே பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டு முன்னாடியும் இப்படி பேசுகிறீங்க. இதெல்லாம் சரியே இல்ல அத்தை அப்படின்னு சொல்லும்போது, என்ன இந்த முத்துவுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டியான்னு கேட்க, ஆமா அத்தை, உங்கள் பையனுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. என் வீட்டுக்காரருக்கு நானாவது பேச வேண்டாமா? அதனால தான் இப்போ நான் உண்மையை சொல்கிறேன் கேளுங்க. மனோஜால மட்டும்தான் பிரச்சனை வந்தது. ஆனால் மனோஜ் தான் மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி உங்ககிட்ட பொய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இப்போ வரைக்கும் நல்ல பேர் வாங்குறதுக்காக மனோஜ் இன்னும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் மேலே தான் தப்பு இருக்குன்றத உங்களுக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி இந்த உண்மையை மறைக்கிறாரு. ஆனால் என் வீட்டுக்காரர் முத்து மனோஜ் செஞ்ச பிரச்சனையை வெளியில் யார்கிட்டேயும் சொல்லாமல் இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்ருக்காரு. வேணும்னா வீட்டுக்கு வந்து மனோஜ் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேளுங்க. மனோஜ் மட்டும்தான் உங்கள் கூட இருக்கணும், உங்களோட பாசம் மனோஜுக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு அங்கே மனோஜ் வந்து இப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனால் முத்து எந்த தப்புமே செய்யாமல் நீங்கள் மனோஜை விட்டு பிரியக்கூடாது, மனோஜ் மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்கன்னு நீங்கள் தானே வந்து முத்து கூட இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு பாட்டி வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டீங்க. அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு உண்மையும் சொல்லாமல் இருக்காரு. உங்கள் பையன் முத்து மாதிரி மனோஜ் கிடையாது. அதனால் எல்லாரும் முன்னாடியும் என் வீட்டுக்காரரை இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப கோவமாக பேச, உடனே பார்வதியும், முத்து மீனா பொய் சொல்ல மாட்டாங்க விஜயா, உண்மையை தான் பேசுவாங்க. மீனா சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் முத்து. அப்போ மனோஜ் செஞ்ச பிரச்சனைக்காக தான் உனக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டியா? அதனால தான் போலீஸ் எல்லாம் வந்தாங்களான்னு கேட்கும்போது, அத்தை இப்போ அந்த உண்மையை சொன்னால் அம்மா மனசு மாறிடுவாங்களா? இதெல்லாம் பொய்ன்னு தானே சொல்லுவாங்க. அதான் எங்கள் அப்பா கிட்ட மட்டும்தான் இந்த உண்மையை சொன்னேன். இவங்க என்னை மகனாக ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, மனோஜை பிரிஞ்சுலாம் இவங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு என் பையன் மனோஜை பிரிஞ்சு இருக்க போகிறேன்? மனோஜ் என்னுடைய பையன். அது மட்டும் இல்லாமல் மனோஜ் மேலே எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குது. அதனால் நீங்கள் யாரும் மனோஜை பற்றி பேசவும் வேண்டாம், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்ப போகிறதும் கிடையாது. அதான் என்னுடைய பையனாக இருந்தால் என்ன அவமானப்படுத்த இப்படி ஒரு ஆதாரத்தோடு வந்து நின்றுப்பியா? இவங்க முன்னாடி என்ன மாட்டி விட்டுருப்பியா? இப்போ இவங்க எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறதுக்கு காரணம் நீ தானே முத்து. மனோஜ் இப்படி செய்வானா? செய்யவே மாட்டான். மனோஜ் எப்பயுமே என் பேச்சை கேட்டு நல்லபடியாக படித்து முன்னேறணுன்ற ஆசையில் இப்போ நல்ல பிஸ்னஸ் செய்கிறான் என் பையன் மனோஜ். அதனால தான் உங்ககிட்ட முத்துவை பற்றி நான் பெருசாக எதுவுமே சொல்லலை. ஆனால் முத்துவே அவன் ஒரு சாதாரண கார் டிரைவர்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பெருமையாக பேசுனான்னு சொல்ல. போதும் விஜயா, உங்கள் பையன் இவ்வளோ உண்மையை சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் இப்போ கூட உங்கள் பையன் மனோஜ் தான்னு சொல்லி இவரை மகனாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. சொல்லப்போனால் வீட்டில் உள்ளவங்களே புரிஞ்சிக்காத நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நடித்து ஏமாத்தினா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருமா? அப்படியே இந்த வாய்ப்பு கிடைச்சாலும் கண்டிப்பாக உங்களை பற்றின உண்மையை எல்லார்கிட்டேயும் சொல்லி இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம நான் செய்வேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன பொய்க்கும் நீங்கள் வந்து இப்படிலாம் என்னை ஏமாற்ற ஆதாரத்தை அனுப்புனதுக்கும் உங்கள் 2 பேரையும் நான் சும்மா விட போகிறதில்ல. மீனா நீ கவலைப்படாதம்மான்னு சொல்லும்போது, இல்லைங்க என் மாமியார் மனசு மாறுவாங்கன்னு தான் இப்போ நான் உண்மையை சொன்னேன். இல்லைனா என் வீட்டுக்காரர் இதை பற்றி பேச வேண்டான்னு தான் சொன்னார். ஆனாலும் என்னை மருமகளாக ஏற்றுக்கலன்னா பரவாயில்ல, என் வீட்டுக்காரரையாவது அவங்க வந்து மகனாக ஏற்றுக்கணும்ல. எப்பயுமே என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் வெளியில் வேலைக்கு போகிறதும் அவங்களுக்கு பிடிக்கல, நான் வீட்டு வேலையை மட்டும்தான் பார்க்கணும், அதுக்காக தான் நீ மருமகளாக இருக்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிட்டதில்லை. ஏன்னா என் வீட்டுக்காரர் முத்து என்னை நல்லா பார்த்துக்கும்போது இவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரியல. ஆனால் இப்போ எங்களை ஏமாத்தின மாதிரியே மற்றவங்களையும் ஏமாற்றணும்னு இவங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு தானே. அதை நாங்கள் சொன்னால் வீட்டில் வந்து பிரச்சனை செய்வாங்க. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட நாங்கள் வந்து இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். சொல்லப்போனால் என் வீட்டுக்காரர் வேணும்னே எங்கள் மாமியாரை மாட்டி விடணும்னு நினைக்கல. நீங்கள் என் மாமியாரால் ஏமாந்து போய் நிற்கக்கூடாது. உண்மையாகவே உதவி செய்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும். பொய் சொல்லி ஏமாத்துறவங்கள பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்தோம். இதுக்கு மேலே என் மாமியார்கிட்ட பேச ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல, போதும் போதும், பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு இன்னும் என்கிட்ட பேச ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற, உன்னெல்லாம் நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. புரியுது விஜயா, உங்கள் மருமகளை திட்ட போகிறீங்க அப்படி தானே? உங்கள் மருமகளையும் உங்களுக்கு பிடிக்கல, அவங்க வீட்டில் உள்ளவங்களையும் பிடிக்கல. ஆனால் குடும்பத்துக்கு உதவி செய்ய மீனாவை என் வீட்டு மருமகளாக நான் தான் கூப்பிட்டு வந்தேன்னு என்னெல்லாம் போய் சொல்லி ஏமாத்துறீங்க. உங்களை போய் நான் நம்பினேன் பாருங்கள். நல்ல வேலை, முத்து சாதாரண கார் டிரைவராகவே இருந்தாலும் முத்துவுக்கு ரொம்ப நல்ல மனசு. அதனால தான் நான் ஏமாறக்கூடாதுன்னு தன்னுடைய அம்மாவாகவே இருந்தாலும் அவங்க செய்கிறது தப்புன்னு புரிய வைக்கணும்னு எவ்வளோ வந்து உதவி செஞ்சுருக்காரு எனக்கு. ஆதாரத்தோடு வந்து எனக்கு உண்மையை புரிய வச்சுருக்காரு. இப்படி ஒரு பையன் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அதை விட்டுட்டு இன்னும் உங்கள் பையன் முத்துவை புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பேசுகிறீங்களே. நீங்கள் உண்மையாகவே நல்ல அம்மாவும் கிடையாது, நல்ல மாமியாரும் கிடையாது. அப்புறம் எதுக்காக இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும்?
என்னைக்கும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா, உதவி செய்ற மாரி நடிச்சிருக்கீங்க. வீட்ல உள்ள உங்க பையனையும், உங்க மருமகளையும் ஏளனமா பேசி அவமானப்படுத்தியிருக்கீங்க. மத்தவங்களுக்கு மதிப்பும், மரியாதையும் தராத உங்களுக்கு, இந்த வாய்ப்பு என்னைக்கும் கிடைக்க நானே விடமாட்டேன். இனியாவது திருந்துங்க." அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும், "எங்க அம்மா பாவம். வேணும்னே இப்படி செய்யல. ஏதோ அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக இப்படி செஞ்சுட்டாங்க. அதனால எங்க அம்மாகிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். நீங்க கோவப்பட வேண்டான்னு" சொல்ல, "இல்ல முத்து. இப்படிலாம் செஞ்சா கண்டிப்பா நான் போலீஸ வர வச்சு, இவங்களுக்கு சரியான பாடம் புகட்ட என்னால முடியும்னு" சொல்லும்போது, "இல்ல, இல்ல அப்படிலாம் செஞ்சுறாதீங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தா எங்க அப்பா வந்து ரொம்ப கோவப்படுவாரு. அவரால தாங்கிக்கவும் முடியாது. இனி என்னுடைய அம்மா இப்படி செய்யாம நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அ விஜயாவுக்காக அங்க பார்வதியோட ஃப்ரெண்டு கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. உடனே அங்க விஜயாவோட ஃப்ரெண்டும், "பார்த்தீங்களா? நீங்க முத்து, மீனாவ மதிக்காம பேசுறீங்க. அவங்கள ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க. இப்ப நான் போலீஸ வர வைக்கிறேன்னு சொன்னா கூட, என் அம்மாவுக்கு உங்களால பிரச்சனை வரவே கூடாதுன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல உங்க பையன் முத்து. அவரோட நல்ல மனசு இப்பயாவது புரியுதா? இல்ல இப்பவும் அவங்க ஏமாத்துறாங்கன்னு நெனச்சிட்டு இருக்கிறீங்களா விஜயான்னு?" கேட்க, இந்த முத்துவும், மீனாவும் எப்பயும் என்ன ஏமாத்த தான் செய்வாங்க. அவங்க 2 பேரும் நல்லவங்களே கிடையாது. நீங்க வேணும்னா முத்து பேசுற பேச்செல்லாம் பார்த்து, முத்து உண்மையாவே ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்பலாம். ஆனா இந்த முத்துவ பத்தி எனக்கு தெரியும். எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க கிட்ட பிரச்சனை செய்றது, என் குடும்பத்தில உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்துறதுன்னு இந்த முத்து செய்ற வேலை எனக்கு தெரியாதா? இந்த மீனாவும், முத்துவும் எனக்கு நல்லது செய்யணும்னு நெனச்சிருந்தா, என்ன பத்தின உண்மைய உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டுருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேருக்குமே பொறாம. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு எல்லாரும் என்ன வந்து பாராட்டுவாங்க. அத பார்த்துட்டு இவங்க சந்தோஷப்பட முடியாதுல்ல. அதனால தான் இப்படி பொய் சொல்லி உங்க மனச மாத்தி, இந்த மாதிரி நீங்க என்ன கேள்வி கேட்குற மாதிரி இந்த முத்துவும், மீனாவும் செஞ்சுட்டாங்க. இனி இவங்க கிட்ட நான் பேச போறதில்ல. இவங்க 2 பேரும் என் வீட்ல இருக்க போறதும் கிடையாது. நீங்க தான் இந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்காக நான் உங்ககிட்ட இத பத்தி பேசணும்? நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல விஜயா, பொறுமையா இருங்க. நான் இப்பவும் சொல்றேன். முத்துவுக்கும், மீனாவுக்கும் உங்களால பிரச்சனை வந்தா நான்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன்." அப்படின்னு கோவமா பேசிட்டு அங்க பார்வதியோட ஃப்ரெண்டு கிளம்பும்போது, உடனே முத்துவும், "சரி மீனா, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இனி அம்மா என்ன பேசினாலும் பார்த்துக்கலாம். நீ வா மீனா." அப்படின்னு சொல்லி மீனாவோட கைய பிடிச்சு அங்கேருந்து கூப்பிட்டு வராரு முத்து. மீனா சொல்றாங்க, "உங்க அம்மா இனிதாங்க அவங்க வேலைய வந்து காமிக்க போறாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை செய்ய போறாங்க. நீங்களும் நானும் தான் இந்த பிரச்சனைக்கே காரணம்னு சொல்லி உங்க அம்மா கண்டிப்பா கோவமா பேசுவாங்க. ஏற்கனவே வெளியில வேலை செய்ய வேண்டாம். வீட்ல வந்து சமைக்கிறதுக்கு கூட நீயே போய் பொருளெல்லாம் வாங்கிட்டு வா. வெளியில வேலை செய்ய போறத விட்டுட்டு வீட்டு வேலைய மட்டும் செய்யின்னு காலையிலேயே அந்த பேச்சு பேசுனாங்க. இப்ப என்ன செய்ய போறாங்களோ தெரியல." அப்படின்னு சொல்ல, "அவங்க அப்படிலாம் பேசுனா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்பேனா? எங்க அம்மா என்ன பேசினாலும் நான் உனக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ ஏன் நான் இத பத்தி யோசிக்கிற? எங்க அம்மா செஞ்சது உண்மையாவே தப்பு தானே. அப்புறம் நான் கேள்வி கேட்காம வேற யாரு கேள்வி கேட்பாங்க? இதன் மூலமா எங்க அம்மாவுக்கு பிரச்சனை வராம எங்க அம்மாவ காப்பாத்தியிருக்கேன். அவங்க கோவத்துல போலீஸ வர வச்சிருந்தா, இல்ல ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நெனச்சிருந்தா, எங்க அம்மாவோ, இல்ல நம்ம வீட்ல உள்ளவங்களோ இத பார்த்துட்டு ரொம்ப மனசு வேதனைப்பட்டுருப்பாங்க. இருந்தாலும் அவங்க ரொம்ப கோவமா பேசிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா அம்மா செஞ்ச இந்த பிரச்சனைக்கு, அம்மா சொன்ன பொய்யுக்கும் போலீஸ் வந்து அம்மாகிட்ட பேசக்கூட நெறைய வாய்ப்பு இருக்கு போல." அப்படின்னு சொல்ல, "என்னங்க சொல்றீங்க? அப்புறம் அத்தை என்ன சும்மா விடமாட்டாங்கங்க. நீங்க இருக்கிறீங்கன்னு நானும் வந்து அத்தைகிட்ட இப்படிலாம் பேசிட்டேன் ரொம்ப கோவமா." அப்படின்னு சொல்ல, "பார்த்துக்கலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ வா." அப்படின்னு சொல்லி மீனாவ அங்கேருந்து கூப்பிட்டு போறாரு முத்து. மீனா பூ குடுக்க கிளம்பி போறாங்க. அந்த சமயம் தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் அவங்க புதுசா ஆரம்பிச்ச பிசினஸ பத்தி பேச ஆரம்பிக்க, அவங்க எல்லாருமே இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "பரவால்ல மீனா, ஏற்கனவே டெக்கரேஷனோட செஞ்சுட்டு இருந்த. இப்ப இப்படி புது பிசினஸும் ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்க, "ஆமா. இப்படி பழங்கள வச்சு இந்த மாதிரிலாம் செஞ்சு குடுத்தா, நீங்க ஃபங்ஷன்ல போய் அவங்களுக்கு இத குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா இது வீணாகாது. அவங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும். மத்தபடி கம்மியான விலையில என்னால முடிஞ்ச அளவு ரொம்ப நல்லபடியா நான் செஞ்சு குடுப்பேன். அக்கா ஏதாவது ஃபங்ஷன்னாலும் நீங்க டெக்கரேஷன் ஆர்டருக்கு என்னையே கூப்பிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு செய்யணும்னா முன்னாடியே சொல்லிருங்க. கண்டிப்பா நான் உங்களுக்காக ரொம்ப நல்லபடியா செஞ்சு குடுப்பேன்னு" சொல்ல, "கண்டிப்பா மீனா. உன்ன பத்தி எனக்கு தெரியாதா என்ன? நான் உனக்கு ஃபோன் பண்ணி என் வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்." அப்படின்னு சொல்ல, "பரவால்ல. கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் கண்டிப்பா கிடைக்கும்னு" தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் மீனா இத பத்தி சொல்லும்போது, நெறைய பேர் மீனா சொல்றதெல்லாம் கேட்டு நெறைய ஆர்டர் மீனாக்கு வருது. அதனால மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஒரு 10, 11 ஆர்டருக்கு வந்திருக்கு.
வீட்டில் போய் தேவையான பொருளெல்லாம் வச்சு ஒவ்வொன்றா நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லை, என் வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார். வீட்டில் அண்ணாமலை மாமா, ரவி, ஸ்ருதின்னு நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்ததெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தேவையான அந்த டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும் இல்லாமல் புதுசாக பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வராங்க மீனா. அந்த சமயம் அங்கே வந்த ஸ்ருதியும், என்ன மீனா, எப்பயுமே பூவெல்லாம் வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, இப்போ நிறைய பழங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களேன்னு கேட்க, ஆமாங்க, எனக்கு நிறைய இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. எப்படி புதுசாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸ்க்கு இந்த ஆர்டர் வருமா வராதா, இல்லை நான் சொல்ல வரதை அவங்க புரிஞ்சுப்பாங்களான்னு யோசனை பண்ணேன். ஆனால் அவங்க எல்லாருக்குமே நான் இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்ததை பற்றி சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சி போனதால் நிறைய பேர் ஆர்டர் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, நான் எவ்வளோ பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு, இது எல்லாமே புது பிஸ்னஸ்க்காக அந்த ஆர்டருக்கு கொடுக்கதாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா மீனா, உண்மையாவான்னு கேட்க, உண்மைதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக மட்டும் இல்லாமல் புது பிஸ்னஸ்க்காக வந்த ஒவ்வொரு ஆர்டருக்கும் மீனா வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயம் விஜயா ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வராங்க. என்னடி செய்கிறேன்னு கேட்குறாங்க. அத்தை, புது பிஸ்னஸ் ஆரம்பித்தேன்ல அத்தை, இப்போ நிறைய பேர் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதனால தான் அத்தை என்னுடைய வேலையை செஞ்சிட்ருக்கேன்னு சொல்ல, ஆமாம், நீ வந்து பூ கட்டி அங்கே கொண்டு போய் கொடுக்கும்போது, மாலை ஆர்டர் எடுக்கும்போது எல்லா பொருளையும் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்ச, ஏன் நிறைய பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்ச, இப்போ இந்த பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறியா, உனக்கு வேறு வேலை இல்லை, இது என்னுடைய வீடு, இப்படியெல்லாம் நீ வேலை செய்ய போகிறேன்னா முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா, உன் விருப்பத்துக்கு நீ என்னென்னவோ செஞ்சிட்ருக்க, என்ன நினச்சிட்ருக்கேன்னு கேட்க, அத்தை இதில் என்ன தப்பு இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் செய்கிறேன், நான் ஒன்றும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் செய்யலையேன்னு சொல்லும்போது, நீ எனக்கு பிரச்சனை செய்யலையா, உன்னால தாண்டி எனக்கு பிரச்சனையே, எவ்வளோ கஷ்டப்பட்டு பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது, என் வீட்டுக்காரர் என்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவாருன்னு சந்தோஷமாக அந்த பார்வதியோட ஃப்ரெண்டை நான் வந்து மனசை மாற்றி அவங்க வந்து என்னை நம்புகிற மாதிரி என்னென்ன வேலை நான் செஞ்சுருந்தேன். ஆனால் ஆதாரத்தை அந்த முத்து கொண்டு வந்து காமிச்சு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சது மட்டும் இல்லாமல் என்னை பற்றின உண்மையை நீங்கள் 2 பேரும் வந்து சொல்லிட்டு போனதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை கிடைக்குமா, இனி அவங்க என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல, என் மேலே அவ்வளோ கோபமாக பேசிட்டு கிளம்பி போயிருக்காங்க, எல்லா பிரச்சனையும் செஞ்சுட்டு உனக்கு மட்டும் நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் வருது, புது பிஸ்னஸ்க்கான ஆர்டர் வந்திருக்குன்னு சந்தோஷமா உட்காந்து இங்கே உன் வேலையை பார்த்துட்டு இருக்கியான்னு கேட்குறாங்க விஜயா. உடனே இங்கே மீனாவும், அத்தை நான் உண்மையாக நேர்மையாக என் வேலையை பார்க்குறேன், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல, ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே, நீங்கள் எப்போ பார்த்தாலும் பொய் சொல்கிறீங்க, எல்லாரையும் ஏமாற்றி உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு முயற்சி செஞ்சால் இதெல்லாம் தப்பு தானே, நீங்கள் உண்மையாகவே எல்லாருக்கும் உதவி செஞ்சுருந்தீங்கன்னா நான் சேர்த்து வச்ச பணத்தை கூட உங்ககிட்ட கொடுத்துருப்பேன், உங்களால் நிறைய பேர் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக உதவி செய்யணும்னு நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை உங்ககிட்ட கொடுத்து மற்ற எல்லாருக்கும் உதவி செய்யுங்கன்னு நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் அத்தை, ஆனால் நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு, இதை வேணும்னா அண்ணாமலை மாமா கிட்ட சொல்லுங்கள், அவர் இல்லை விஜயா செஞ்சது எல்லாமே சரிதான்னு ஒத்துக்கிட்டா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், உங்களுக்காக பார்வதியத்தையோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசுகிறேன், ஆனால் யாரும் அப்படி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அத்தை, நீங்கள் இப்படி ஏமாற்றி உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு அவங்க மனசை மாற்றுறது, பொய் சொல்கிறதுன்னு இதெல்லாம் செஞ்சால் தப்பு தானே, அதனால தான் உண்மையை உங்கள் பையன் வந்து புரிய வச்சாரு, அது மட்டும் இல்லை, நீங்களா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இல்லையே, அப்புறம் எதுக்கு பொய் சொல்லணும், நீங்கள் உண்மையாக உதவி செஞ்சதை மட்டும் அவங்கக்கிட்ட பேசியிருக்க வேண்டியதானே, எல்லாருக்கும் உதவி செய்கிற மாதிரி நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறீங்க, அதுதான் தப்புன்னு சொல்லி புரிய வைக்க வந்தோம், இப்போ வரைக்கும் உங்கள் பையனை பற்றி புரிஞ்சுக்காம நானும் உங்கள் பையனை உங்ககிட்ட நடந்த உண்மையை சொல்லிட்டோம், மனோஜ் என்னெல்லாம் செஞ்சாருன்னு நாங்கள் புரிய வச்சிட்டோம், ஆனால் மனோஜ் மேலே மட்டும் அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிற நீங்கள் ஏன் வீட்டுக்காரரை புரிஞ்சுக்காமல் இருந்தால் அதெல்லாம் தப்பு தானே, அதனால தான் நாங்கள் வந்து கேள்வி கேட்டோம், நீங்கள் என்னை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, என்கிட்ட இனி இதை பற்றி பேசாதீங்க, ஏன்னா நான் எந்த தப்பும் செய்யலத்த, செஞ்ச தப்பெல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க உடனே ஸ்ருதியும், மீனா இப்போ தான் எனக்கு புரிய வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரூம்லேருந்து வராங்க. உடனே விஜயா திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ நேரம் மீனா என்கிட்ட பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் இந்த ஸ்ருதி வேற கேட்டுட்டாளா, இவ வேற என்ன பேச போகிறாளோ தெரியலையேன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க விஜயா. உடனே அங்கே வந்த ஸ்ருதியும், என்ன மீனா, நம்ம மாமியார் இப்படி செஞ்சுருக்காங்க, அத்தை நீங்கள் செஞ்சது எல்லாமே தப்புன்னு சொல்ல, ஸ்ருதி உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, இதில் நீ தலையிடாதம்மா அப்படின்னு சொல்ல, என்ன தெரியாதுன்னு சொல்கிறீங்க, மீனா பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் பொறுமையாக என் ரூம்லேருந்து கேட்டுகிட்டே இருந்தேன், அதனால தான் இவ்வளோ நேரம் நான் வந்து எதுவுமே பேசலை, நீங்கள் அப்போ பார்வதியத்தையோட ஃப்ரெண்டை ஏமாற்றி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு திட்டம் போட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருக்கிறீங்களா, அப்போ மீனா தானே, மீனா செஞ்சது எல்லாமே சரிதானே,
நான் கூட யோசிச்சேன். நீங்க வீட்ல இருக்க எங்களுக்கே உதவி செய்ய மாட்டீங்களே! மீனாவுக்கு ரொம்ப முடியலன்னா கூட சமைச்சு குடுக்க மாட்டீங்க. உதவி செய்ய மாட்டீங்க. ஆனா, உங்க மேல எனக்கு சந்தேகம் இருந்தது. உங்கள பத்தின உண்மைய நான் எதுக்கு கண்டுபிடிக்கணும்னு நான் என் வேலைய பார்த்துட்டு இருந்தேன். இப்ப தானே தெரியுது நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ற மாரி, இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சு, அவங்கள ஏமாத்தி, உங்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு நெனச்சிருக்கீங்க. ஆமா, நீங்க தான் இப்படி செய்றீங்கன்னா, பார்வதி அத்த ரொம்ப தெளிவா யோசிச்சு, இந்த மாதிரி வேலைய செய்ய மாட்டாங்களே! அவங்களும் எதுக்காக உங்களுக்கு உதவி செய்யணும்? 2 பேரும் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலைய செஞ்சது மட்டும் இல்லாம, மீனா முத்து உங்கள பத்தின உண்மைய சொல்லிட்டாங்கன்ற கோவத்துல, வீட்டுக்கு வந்த உடனே மீனாவ கேள்வி கேட்கிறீங்களா? போதும். இதுக்கு மேல மீனாவ நீங்க கேள்வி கேட்காதீங்க. அப்படி ஏதாவது பிரச்சனை செஞ்சீங்கன்னா, நீங்க செஞ்ச தப்ப வீட்ல உள்ள எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்வதி அத்த வீட்ல மட்டும் நீங்க தலை குனிஞ்சு நின்றுருக்க மாட்டீங்க. இங்கேயும் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு தான் நிக்கணும். செஞ்ச தப்ப புரிஞ்சுக்காம மீனாவ வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, "என்ன மீனா? உனக்கு சப்போர்ட் பண்ண அந்த முத்து மட்டும் இல்ல. என் வீட்டுக்காரரும் ஸ்ருதியும் இருக்கிறதுனால, நீ என்ன எதிர்த்து பேசுறலன்னு" கேட்கும்போது, மீனா எதிர்த்து பேசினாலும் கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கும். அவங்க நியாயமா தான் பேசுவாங்க. உங்கள மாரி பொய் சொல்லி மீனா ஏமாத்துனது இல்லையே! வீட்ல பொறுப்பான மருமகளா இருக்காங்க. ஆனா நீங்க என்னடான்னா, மீனா கிட்ட எல்லா வேலையும் செய்ய சொல்றீங்க. அந்த வேலைய செய், இந்த வேலைய செய்ன்னு மீனா வெளியில போய் சம்பாதிக்க கூடாதுன்னுலாம் சொல்றீங்க. உங்களுக்கு மீனா மேல இருக்கிற கோவத்தால, இப்ப மீனா புது பிசினஸ் செய்றது பிடிக்காம இப்படி பேசுறீங்க. இப்படிலாம் பேச அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? உங்கள என் மாமியார்ன்னு சொல்ல நாங்க தான் தலை குனிஞ்சு நிக்கணும். மீனா இந்த பிசினஸ் செய்யக்கூடாதுன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? முத்து வரட்டும். நானே நீங்க மீனாவ என்னலாம் பேசுனீங்கன்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன்னு சொல்லும்போது, ஸ்ருதி இதுல நீ தலையிடாதன்னு சொல்றாங்க. மீனா என்னுடைய அக்கா. நான் பேசாம எப்படி? மீனாவுக்காக நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க தான் வந்து தப்பு செஞ்சிருக்கிறீங்க. நான் முதல்ல ரவிக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன்னு சொல்ல, உடனே மீனா வேண்டாம் ஸ்ருதி. இப்ப ரவியும் என் வீட்டுக்காரரும் வந்தா பிரச்சனை பெருசாயிரும். அவங்க எல்லாரும் விஜய் அத்தைய கேள்வி கேட்பாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா? இப்ப கூட உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு மீனா சப்போர்ட் பண்றாங்க. ஆனா நீங்க தான் மீனாவ புரிஞ்சுக்காமலே இருந்திருக்கிறீங்க. கண்டிப்பா முத்து வந்தா, நீங்க மீனா கிட்ட பேசினது எல்லாமே என்னன்னு நான் முத்துக்கிட்ட வந்து சொல்ல தான் போறேன். இதே நான் மீனா இடத்துல இருந்து நீங்க என்ன இப்படி கேள்வி கேட்டிருந்தா, உங்கள நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். இப்பயும் போனா போதுன்னு நான் ரொம்ப அமைதியா இருக்கேன். இதுக்கு மேல மீனா கிட்ட பிரச்சனை செஞ்சீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போதே, அங்க விஜயா வீட்டுக்கு போலீஸ் வராங்க. உடனே ஸ்ருதியும் என்ன மீனா நம்ம வீட்டுக்கு போலீஸ் வராங்கன்னு கேட்க, இங்க விஜயா திரு திருன்னு முழிக்கிறாங்க. ஏற்கனவே பார்வதியோட ஃப்ரெண்டு என் மேலே ரொம்ப கோவமா இருந்தாங்க. அவங்க தான் இப்படி போலீஸ அனுப்பியிருப்பாங்க போல. என்ன செய்ய போறேன்னு தெரியல. இந்த மீனாவ நல்லா வெளுத்து வாங்கலாம்னு நெனச்சா, மீனா முன்னாடி மறுபடியும் நான் அவமானப்பட்டு தான் நிக்க போறேனா என்ன? அப்படின்னு. சார், என்ன சார் இங்க வந்திருக்கிறீங்கன்னு விஜயா மெதுவா கேட்க, ஆமா இங்க யார் விஜயா? அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் சார் விஜயா அப்படின்னு சொல்ல, உங்கள பார்க்க தான் வந்தோம். அது மட்டும் இல்ல, நீங்க என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்க, அந்த சமயம் அண்ணாமலை கிட்ட பேசிக்கிட்டே முத்துவும் வீட்டுக்கு வராரு. "என்னப்பா போலீஸ் வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்ல, "தெரியலையே முத்து" அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்க வரும்போது, "என்ன நடக்குது?" அப்படின்னு மீனா கிட்ட கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி, "முத்து என்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன்." விஜயாத்த ரொம்ப கோவமா வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம, மீனாவ திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த புது பிசினஸ் செய்யக்கூடாது. இது என்னுடைய வீடுன்னு என்னென்னவோ பேசினாங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க விஜயாத்த தேவையில்லாம பொய் சொல்லி ஏமாத்தி பெரிய வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக, அங்க பார்வதி அத்த வீட்ல உங்க மூலமா தலை குனிஞ்சு நின்றுருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாம, மீனாக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினா, திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமயம் போலீஸும் வந்தாங்க. "இதுக்கப்புறம் என்னன்னு நீங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் முத்து" அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. உடனே அங்க வந்த அண்ணாமலை, "முத்து என்னன்னு கேளுப்பா" அப்படின்னு கேட்க, அங்க வந்த போலீஸ்கிட்ட, "என்ன சார், விஜயா எங்க அம்மா தான். எதுக்கு சார் வந்திருக்கீங்கன்னு?" கேட்க, "இவங்க என்னலாம் செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இங்க முத்து மெதுவா மீனா கிட்ட சொல்றாங்க, "எங்க அம்மா பொய் சொல்லி ஏமாத்துனாங்கல்ல, அதுக்காக தான் இப்போ போலீஸ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி எங்க அம்மா மாட்டிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, எப்படியாவது விஜயாத்தைக்கு நீங்க தான் உதவி செய்யணும். நாம தான் உண்மை என்னன்னு பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டோமே. அப்புறம் எதுக்காகங்க அவங்க போலீஸ் அனுப்பியிருக்காங்க. நீங்க பேசி அத்தைக்கு உதவி செய்யுங்கன்னு மீனா சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் மீனான்னு சொல்லும்போது, உடனே விஜயா அவங்க முன்னாடி கண் கலங்கி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், "என்ன விஜயா என்ன செஞ்ச நீ?" அப்படின்னு கேட்க, உடனே அங்கே வந்த போலீஸும், இவங்க இப்படி எல்லாருக்கும் உதவி செய்கிற மாதிரி ஏமாத்தியிருக்காங்க. நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மற்றவங்க முன்னாடி உதவி செய்கிற மாதிரி இவங்க ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள யாரையும் இவங்க மதிக்க மாட்டாங்களாமே. அவங்க மருமக மீனாவை அந்த பேச்சு பேசுவாங்களாம். இவங்க செஞ்சது எல்லாமே தப்புன்றதுக்காக தான் அங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு எங்ககிட்ட வந்து விஜயா இப்படி செஞ்சுட்டாங்கன்னு, விஜயாவுக்கு சரியான பதில் கிடைக்கணும்னு உதவி கேட்டிருக்காங்கன்னு சொல்ல, உடனே இல்லை நான் இனி அப்படிலாம் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான்
ஏற்கனவே அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். பார்வதியோட ஃப்ரெண்டு மறுபடியும் எதுக்காக இப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி, இல்லைங்க நான் எந்த தப்பும் செய்யலைங்கன்னு சொல்ல, உடனே இங்கே மீனாவும், இல்லை மாமா, அத்தை எல்லாருக்கும் உதவி செய்கிற மாதிரி ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் எல்லா ஆதாரத்தையும் பார்வதி அத்தை அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்ப அதன் மூலமாக பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்காங்க. ஆனால் உண்மையாகவே விஜயாத்தை வீட்டில் உள்ளவங்களுக்கே உதவி செய்ய மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்படி கோவத்தில் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க போல். நீங்கள் பேசினா அதுக்கப்புறம் அத்தை மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி இவங்கள அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே அண்ணாமலை, இதெல்லாம் தேவையா விஜயா? நீ செஞ்ச பிரச்சனையால் பாத்தியா இங்கே போலீஸ் உன்னை என்ன ஏதுன்னு கேட்குறதுக்காக வந்திருக்காங்க. உண்மையை சொல்லு, ஏன் அப்படிலாம் தப்பு செஞ்ச? ஏன் பொய் சொன்னேன்? ஏன் அவங்கள ஏமாத்துறேன்? ஓ மேலே உள்ள கோவத்தில் தானே போலீஸை வர வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது, ஆமாம், நீங்கள் எதுக்காகமா இப்படிலாம் செஞ்சீங்க? உண்மையாகவே நீங்கள் உதவி செஞ்சுருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் தேடி வந்திருக்கும். ஆனால் நீங்கள் அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நிறைய ஆதாரத்தை வேறு அனுப்பியிருக்கீங்களே. எல்லாமே இப்படி இந்த வீட்டில் உள்ளவங்கள ஏமாத்துற மாதிரி அவங்களையும் ஏமாத்தணும்னு நினச்சா அவங்க சும்மா இருப்பாங்களா என்ன? அவங்க எவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையில் இருக்காங்க. அதான் அவங்க நீங்கள் செஞ்சது தப்புன்னு எங்களை அனுப்பியிருக்காங்க. எதுக்கு இப்படி செஞ்சீங்கன்னு கேட்க, இங்கே விஜயாவும் பதில் பேச முடியாமல், இல்லை என்னை மன்னிச்சிடுங்க, இனி நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் நல்லபடியாக நடந்துப்பேன், என் மருமக 3 பேரையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், இனி இப்படி ஒரு பொய் சொல்லவும் மாட்டேன், நான் தப்பு செய்யவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்க, உடனே அண்ணாமலை, நீ செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியா? முத்து, மீனா உன்னை பற்றின உண்மையை சொல்லியிருக்காங்க. உண்மை தெரிஞ்ச அவங்க உன் மேலே உள்ள கோவத்தில் போலீஸ் அனுப்பியிருக்காங்க. இப்போ நீ தானே பதில் பேசணும். நான் இனி தப்பு செய்யவே மாட்டேன்னு அழுகிறியே. ஏற்கனவே இந்த உண்மையெல்லாம் எங்ககிட்ட சொல்லாமல் எங்களையே ஏமாற்றி தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்க. அதெல்லாம் ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, நீங்கள் தானே சொன்னீங்க விஜயா நீ எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும், நான் அதெல்லாம் பார்த்து பெருமைப்படணும்னு. என்ன செய்யன்னு தெரியல. இதை பற்றி பார்வதி கிட்ட சொன்னேன். அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு இப்படி உதவி செஞ்சா, இப்படி நல்ல பேர் வாங்கினா எல்லாருக்கும் பெரிய வாய்ப்பெல்லாம் வாங்கி தரதா சொல்லியிருக்காங்களாம். அதனால் நானும் இப்படிலாம் செஞ்சேங்க. ஆனால் இப்படி மாட்டிப்பேன்னு எதிர்பார்க்கலங்க. இந்த முத்து தான் எல்லாத்துக்கும் காரணம். முத்து தாங்க என்னை பற்றின உண்மையை சொல்லி என்னை மாட்டி விட்டுட்டான்னு சொல்லும்போது, இப்போ நீயே சொல்கிற முத்து உண்மையை தான் சொல்லியிருக்கான்னு. உன்னை மாட்டி விடணும்னு முத்து நினைக்கல. நீ செய்கிறது தப்புன்னு அவங்க புரிஞ்சுக்கணும், நீ அவங்கள ஏமாத்துறேன்னு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக உண்மையை பேசியிருக்கான். ஆனால் நீ பொய் தானே சொல்லியிருக்க, அதான் உனக்கு இப்படி ஒரு நிலமை. இதில் மீனாவை வேற நீ கேள்வி கேட்குறல அப்படின்னு சொல்ல, உடனே முத்து சொல்கிறாங்க, அம்மா இப்போவே இங்கே மீனாவை கேள்வி கேட்டதெல்லாம் தப்புன்னு மீனா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மீனா இனி வெளியில் வேலைக்கு போகும்போது மீனாவை நீங்கள் கேள்வி கேட்கவே கூடாது. மறுபடியும் மீனா கிட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரி வசதி இல்லை, பணம் இல்லைன்னு மீனாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு இப்படியெல்லாம் பேசுனீங்க, அவ்வளவுதான். நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன். என் மனைவி மீனாவால் தான் நான் இப்போ இந்த நிலமையில ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மாடியில் ரூம் கட்ட முடியும்னா அதுக்கெல்லாம் காரணம் மீனா மட்டும்தான். நீங்கள் மீனாவை புரிஞ்சுக்கலன்றதுக்காக மீனாவும் நானும் உண்மையை சொல்லிட்டோன்னு என்கிட்ட பேச முடியாதுன்னு மீனாவை திட்டிருக்கீங்கல்ல, அதெல்லாம் தப்பு தானே. இப்போ மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டால் இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை நான் வெளியில் கொண்டு வரேன். மீனா கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு அடம்பிடிச்சா இப்போவே போலீஸ்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் விசாரிங்க, நல்லா கேள்வி கேளுங்கன்னு நான் இப்போவும் உங்களை மாட்டி விட்டுருவேன்னு சொல்கிறாரு முத்து. உடனே ஸ்ருதியும், ஆமாம் முத்து, நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு தான். விஜயத்தை திருந்துற மாதிரியே தெரியல. இப்படிலாம் யாராவது செய்வாங்களா? நல்ல பேர் வாங்கணுன்னு இப்படி பொய் சொல்லி ஏமாத்துவாங்களா? இதெல்லாம் தப்பு தானே. பரவாயில்ல, நீங்கள் செஞ்சது எல்லாமே சரிதான் முத்து. மீனா கிட்ட விஜயத்தை மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லையா நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்யுங்க. மீனா, நீங்கள் யாரும் இனி யார் பேச்சும் கேட்காதீங்க. நீங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடாது, வெளியில் போய் வேலை செய்யக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணும்னு விஜயாத்தை அந்த பேச்சு பேசினாங்கல்ல, அப்போ அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் இது முத்து எடுத்த சரியான முடிவு தான்னு சொல்ல, உடனே அங்கே வந்த போலீஸும், என்னம்மா என்ன எதுவுமே பேசாமல் இருக்கிறீங்கன்னு கேட்க, அங்கே போலீஸ் இப்படி விஜயா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, விஜயா ரொம்பவே பதட்டமாக, வேறு வழியே இல்லை, மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் முத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவான், முத்து நமக்கு பிரச்சனை செய்யலைன்னா அங்கே போலீஸும் இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க, இல்லைனா நான் தான் தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா என்னை மன்னிச்சிரு, இனி நீ எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் நான் உனக்கு உதவி செய்கிறேன், உன்னை ஏளனமாக பேச மாட்டேன், உன்னையும் உன் குடும்பத்தையும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யவே மாட்டேன், பேச மாட்டேன், நீ எனக்காக முத்துக்கிட்ட சொல்லு,
வந்த போலீஸ்கிட்ட பேசி இங்கேருந்து அனுப்ப சொல்லு. இல்லைனா நான் இங்கேருந்து போனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வந்துடும். என்னால் வீட்டில் உள்ள எல்லாரும் தலை குனிஞ்சு தான் நிற்கணும். நான் இப்படி ஒரு பொய் சொல்லியிருக்கவும் கூடாது. பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கவும் கூடாது. எல்லாமே என் தப்பு தான் மீனா. என்னை மன்னிச்சிரு மீனா. உன்னை நான் வந்து திட்டியிருக்கவும் கூடாது. இனி நான் அப்படிலாம் பேச மாட்டேன். உன்னை நான் மருமகளாக ஏற்றுக்கிறேன். நீ வீட்டு வேலை செய்யலைனாலும் பரவாயில்ல. இப்போ எனக்கு நீயும் முத்துவும் தாம்மா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அழுதுகிட்டே மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. உடனே முத்துவும், பாத்தியா மீனா, இப்போ அம்மா உன்கிட்ட எவ்வளோ சந்தோஷமா இப்படிலாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்காக நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் உண்மையாகவே எங்கள் அம்மா மனசு மாறல. இனிலாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த போலீஸ்கிட்ட விஜயாவுக்காக முத்து வந்து பேசுகிறாரு. சார், எங்கள் அம்மா செஞ்சது தப்பு தான். அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். ஏற்கனவே அங்கே பார்வதி அத்தியோட ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசிட்டேன். ஆனால் அவங்க தான் கோவமாக இப்படி உங்களை அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்குறேன். இனி அவங்க அப்படி எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. சொல்லப்போனால் அம்மா இனி வீட்டிலேயே இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் சார். அதனால் இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. நான் பார்வதி அத்தியோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். எந்த பிரச்சனையும் வேண்டாம் சார்னு சொல்ல, முதல்ல அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. இல்லைனா அப்புறம் நாங்கள் உங்கள் அம்மாவை இங்கேருந்து கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அப்புறம் இவங்க வெளியில் வரவே முடியாதுன்னு விஜயாவை பார்த்து சொல்ல, உடனே முத்து, எனக்காக பேசு முத்து. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நல்ல பேர் வாங்கணும். என்னை எல்லாரும் பாராட்டணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சு வசமாக மாட்டிக்கிட்ட முத்து. மீனா சொல்லு மீனா, நீ என்னை மன்னிச்சிட்டல மீனா அப்படின்னு சொல்லி இங்கே அழுதுகிட்டே விஜயா வந்து மீனாகிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பேச, உடனே முத்துவும் அங்கே பார்வதியோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. இனி அவங்க எந்த தப்பும் செய்யாமல் நான் பார்த்துக்கிறேன். என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியும். ஏன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன். அதனால தான் என் அம்மா செஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து உண்மை என்னன்னு தெளிவாக புரிய வச்சுருக்கேன். இப்போ எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. எந்த பிரச்சனையும் வேண்டாம். நீங்கள் இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையுமே எங்கள் அம்மாவுக்கு வராது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, முத்து, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறமா தான் நானே விஜயா கிட்ட வந்து இனி பிரச்சனை செய்ய வேண்டாம்னு அமைதியாக இருக்கேன். ஆனால் மறுபடியும் விஜயா இப்படி பிரச்சனை செய்கிறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, ஏன் உங்கள் வீட்டு மருமக மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சால் கூட நான் விஜயாவை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் அழுதுகிட்டே, இல்லை, இனி என் மருமக மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். என்னால் மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு அழுகிறாங்க. சரி முத்து, நான் பார்த்துக்கிறேன்னு ஃபோனை வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே இருந்த போலீஸும் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே அண்ணாமலை, பாத்தியா விஜயா, முத்து மீனா உதவி செய்ய போய் தான் இப்பையும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க. மறுபடியும் இப்படிலாம் நீ வந்து எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்த. நானே உன்னை சும்மா விட மாட்டேன். இனியாவது முத்து மீனாவோட அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரையும் நல்லபடியாக நீ ஏற்றுக்கணும். இல்லை என்னைக்குமே நீ திருந்த மாட்டேன்னு உனக்கு யாருமே நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். ஏற்கனவே டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்து அதனால் பிரச்சனை வந்தது. மறுபடியும் உன்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்காததுனால இப்போ பார்த்தியா எந்த நிலமையில் நிற்கிறேன்னு. உனக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் அண்ணாமலை ரொம்ப கோவமாக விஜயாவை வெளுத்து வாங்கும்போது, உடனே முத்து சொல்கிறாங்க, அம்மா, நாங்கள் வேணும்னே இப்படிலாம் செய்யலை. ஆனால் நீங்கள் திருந்தணும். என்னை ஏற்றுக்கலனாலும் மீனாவை நீங்கள் ஏற்றுக்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் நான் செஞ்சேன். இனியாவது மீனாவை ஏற்றுக்கோங்கம்மா அப்படின்னு முத்து சொன்னதை கேட்ட உடனே எந்த பதிலும் பேச முடியாமல் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா.